வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஐபிஎல் கார்னர். பதினெட்டாவது ஐபிஎல் திருவிழாவினுடைய 31வது லீக் போட்டியில டாஸ் வின் பண்ண பஞ்சாப் அணி பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க. அந்த வகையில முதல்ல பேட்டிங் ஆடிய பஞ்சாப் அணியினுடைய தொடக்க ஆட்டக்காரர்களா பிரப்சிம்ரன் சிங்கும் பிரயான்ஷ் ஆர்யாவும் களமிறங்கினாங்க. ஆட்டத்தின் முடிவுல 15.3 ஓவர்கள்ல எல்லா விக்கெட்டுகளையும் இழந்து 111 ரன்கள் எடுத்தாங்க. இந்த ஆட்டத்துல பஞ்சாப் தரப்புல அதிகபட்சமா பிரப்சிம்ரன் சிங் 30 ரன்கள் எடுத்தாரு. கொல்கத்தா தரப்புல ஹர்ஷித் ராணா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தாரு. இதையடுத்து 112 ரன்கள் அடிச்சா வெற்றி அப்படின்ற இலக்கோட ஆட தொடங்கிய கொல்கத்தா அணியின் சார்பா தொடக்க ஆட்டக்காரர்களா குவிண்டன் டி காக், சுனில் நரேன் களமிறங்கினாங்க. இவங்க 2 பேருமே பெருசா ரன்கள் எதுவும் எடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா ஜோடி சேர்ந்த ரஹானே ரகுவன்ஷி இணை தான் கொஞ்சம் நிலைச்சு ஆடி ரன்களை சேர்த்தாங்க. இறுதியில கொல்கத்தா அணி 15.1 ஓவர்கள்ல எல்லா விக்கெட்டுகளையுமே இழந்து 95 ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க. இதன் மூலமா பஞ்சாப் கிங்ஸ் அணி 16 ரன்கள் வித்தியாசத்துல த்ரில் வெற்றி பெற்றாங்க. இந்த போட்டியில பஞ்சாப் தரப்புல சாஹல் அதிகபட்சமா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தாரு. அண்ட் இந்த வெற்றியின் மூலமா ஐபிஎல் கிரிக்கெட் தொடர்லயே குறைந்தபட்ச ஸ்கோரை டிஃபென்ஸ் செஞ்சு வெற்றி பெற்ற அணி அப்படின்ற சாதனையை பஞ்சாப் அணி படைச்சிருக்காங்க. இதுல கொல்கத்தா அணிக்காக சிறப்பா பந்து வீசி 4 விக்கெட்டுகளை கைப்பற்றின சாஹல் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் பட்டத்தை பெற்றிருக்காரு. அடுத்ததா இன்னைக்கான மேட்சை பார்த்திடலாம். அதாவது 25வது நாளான இன்னைக்கு நடக்கக்கூடிய 32வது லீக் போட்டியில டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை சந்திக்கிறாங்க. இந்த மேட்ச் டெல்லியில இருக்கக்கூடிய அருண் ஜெட்லி மைதானத்துல இன்னைக்கு இரவு 7:30 மணிக்கு நடக்க இருக்கு. அண்ட் இதுல டெல்லி கேபிட்டல்ஸ் தரப்புலன்னு பார்க்கும்போது இவங்க 5 போட்டிகள்ல 4 வெற்றியும் 1 தோல்வியும் எடுத்து புள்ளிப்பட்டியல்ல 2வது இடத்துல இருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணின்னு பார்க்கும்போது இவங்க 6 போட்டிகள்ல 2 வெற்றி 4 தோல்விகளோட புள்ளிப்பட்டியல்ல 8வது இடத்துல இருக்காங்க. ஸோ டெல்லி அணி முதலிடத்துக்கு முன்னேற போட்டியிடுவாங்க. அண்ட் அதே சமயம் ராஜஸ்தான் தன்னுடைய 3வது வெற்றியை நோக்கி களமிறங்குவாங்க. இதனால இந்த மேட்ச்ல விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னே சொல்லலாம். எனிவேஸ், இந்த மேட்சோட ஸ்கோர்ஸ் எல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் இன்னும் நிறைய ஐபிஎல் சார்ந்த அப்டேட்டுக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது ஐபிஎல் கார்னர் 2025.